ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து லப்பர் பந்து அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். லப்பர் பந்து வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். அதை டைரக்ட் பண்ணிருக்கிறது வந்து தமிழரசன் பச்சமுத்து அப்படின்றவர். இந்த ஃபிலிமில் வந்து ஸ்டார் பண்ணுறது வந்து ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தனேஷ், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் தென் கீதா கைலாசம் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஷான் ரோல்டன், சினிமாட்டோகிராஃபி வந்து தினேஷ் புருஷோத்தமன் அண்ட் எடிட்டிங் இஸ் டன் பை மதன் கணேஷ். இதெல்லாம் ஏன் சொல்லி நான் வந்து கான்டென்ட் ஃபில் பண்ணுறேன்னா, ஏன்னா நான் இந்த படம் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த படம் தியேட்டரில் வந்தபோது நான் இருக்கிற ஊரில் வரல. பட் ஹேமந்த் ஆஸ் யூஷுவல் ஹஸ் சீன் இட். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஹேமந்த், how was the movie? What is your take on it? ஐ லவ் த மூவி. அது ஃபர்ஸ்ட் நான் இது புதுசாக சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது மெய்யழகனில் தேர் சம் ஸ்பிளிட். இங்கே வந்து ஒன்று நிறைய பேர் பிடிச்சிருந்தது, பிடிக்கல. நான் லப்பர் பந்து வந்து யூனிவர்சலி லவ் மூவி பை நவ். அண்ட் வி செட் தட் earlier in the blog post. ஐ திங்க் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஃபீல் குட் மூவி. அதாவது ஃபீல் குட் மூவினா வந்து எல்லாரையும் கொஞ்சம் சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புகிற ஒரே படம், ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஓகே, திட்டு எப்படியும் வரப்போகுது. ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஆக்சுவலி கேட்டர் டு தட் கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் ஹை ஃபார் ஆடியன்ஸ். ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து டேடான்னு ஒரு படம் நம்ம வந்து ரேவிங் அபவுட் த மூவியில், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதாவது நம்ம தமிழ் படத்தில் என்ன ஒரே ஒரு சேலஞ்சுனாக்க, ஒரு எமோஷனல் ட்ராமா எடுத்துன்னு வரும்போது யூ எதர் டென் டு கோ ஓவர் த டாப் ஆர் யூ ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ் அண்ட் தென் இது வந்து கரெக்டாக டெலிவர் ஆகாது. பட் இந்த படத்தில் வந்து தேவ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம் வெரி வெல் ரவுண்டட் கேரக்டர்ஸ். அந்த வெல் ரவுண்டட் கேரக்டர்ஸ்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து சீரியல் ட்ராமா லெவலுக்கு போகாமல் அதே நேரத்தில் ஒரு சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு, ப்ளஸ் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட்டிங் இஸ் வெரி வெரி வெல் டன் இந்த படத்தில். See, is this because of நீங்க சொல்றது இந்த ஹோல்சம் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காரணம், இஸ் இட் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஆர் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் உங்களால் ஈஸியாக வந்து அந்த மாதிரி ஒரு த்ரில்லையும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்னஸையும் கொண்டு வர முடியும், அட்லீஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அபவுட் கிரிக்கெட் அண்ட் இந்தியாவில் கிரிக்கெட்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ ரிலிஜியன். ஸோ இஸ் தட் பிகாஸ் ஆஃப் தட்? ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில், இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இட்ஸ் ஆக்சுவலி ட்ராமா வித் ஸ்போர்ட்ஸ் இன் இட். அது இஸ் தட் ரைட்? மோர் ஃபேர் வே ஆஃப் புட்டிங் இட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் டு டிரைவ் த ட்ராமாட்டிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. மற்றபடி வந்து அது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படம் வந்து தி ஃபெயில்டு பிகாஸ் ஸ்போர்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு பேருக்கு டீல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ பீட் ப்ளூ ஸ்டார், பீட் லால் சலாம், இதுக்கு முன்னாடி 2 படம் வந்துருக்கு. அதனால இந்த படம் வரது வந்து ஆக்சுவலி இந்த வருஷத்துலயே ஆமாம், இந்த வருஷத்துலயே ஐ டோன்ட் நோ இட் வாஸ் 2021 or 22 கனான்னு ஒரு படம் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வாஸ் த லீட். இந்த 3 படத்துல வந்து அவங்க ட்ரை பண்ண விஷயத்த வந்து எப்படி பண்ணணும்ன்றது வந்து ப்ரூவ் பண்ணது வந்து லப்பர் பந்து, which is you have some really well defined characters in a situation where there are other things going on. அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ற ஃப்ரிக்ஷன் தான் ஸ்போர்ட்ஸ். ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் ஆக்சுவலி it triggers this drama rather than the sports becoming centers. ஏன்னா நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனைனாக்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வந்துச்சுன்னா the sporting elements become like very ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா, ரொம்ப சாக்ரீன், ஒரு என்ன சொல்றது, ஒரு யதார்த்தமா இருக்காது. நம்ம வந்து பிகில் பார்த்திருக்கோம் ஆர் சக்தே இந்தியா பார்த்திருக்கோம், where it becomes very natural. ஏன்னா சக்தே இந்தியா they had like ஷாருக் கான் பட்ஜெட்டுக்கு வந்து you can show a stadium, you can show all of this. இவங்க இப்போ கனால்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த ஜஸ்ட் லைக் பிகில் நிறைய இந்த கிரீன் ஸ்க்ரீன் பண்ணுறேன், இந்த இது பண்ணுறேன், சிஜிஐ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி you'll be distracted by the background rather than the story and the drama. ஸோ இதில் வந்து எங்கே வேணுமோ அங்கே கொஞ்சம் சிஜிஐ யூஸ் பண்ணுறாங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து இட் ஃபீல்ஸ் வெரி லைக் ரியலிஸ்டிக். அது நீங்கள் வந்து ஒரு இது மெட்ராஸ்லேயே கூட இது மாதிரி தான் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இந்த கேம்ஸ்லாம் நடக்கும்போது இன்ஃபேக்ட் மெட்ராஸில் என்னன்னாக்க ஃப்ளட் லைட் கேம்ஸ் நடக்கும். டாக்கிங் அபவுட் லைக்
mid to late 90s and all of that. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி ரகலை எல்லாமே நடக்கும். எல்லாமே இருக்கும். ஆல் ஆஃப் ஆஃப் திஸ் கோர்ஸ். வித்தவுட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லைக் எதிர் அடி வாங்காதவங்க கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் போகாதவங்க கிடையாது. ஏன்னா அது நைட்டு வந்து எல்லாம் வந்து மூவி டாக்ஸ் அபவுட் ஈகோஸ். ரெண்டு 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 கைஸ் அண்ட் வாட் இஃப் தே ஹேட் அன் ஈகோன்றது வந்து அதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து இஸ் அ கிரேட் ப்ரொபெல்லர். ஆமாம், இட்ஸ் செட் அவ்வளோதான். மற்றபடி ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க வந்து மில்க் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப அதுக்குள்ளே போகல, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா தென் there is so many accompanying budgetary constraints that you have, and then next thing you know it looks very hard. ஸோ ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அந்த எமோஷனல் புல் வந்து ஃப்ரம் த பிகினிங் வென் யூ டிஃபைன் த கேரக்டர் ஸோ வெரி வெல். அண்ட் அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க, சீரியல் மாதிரி the women take a lot of center stage, and the women characters have more weight than usual, but நைஸ். without going over the top. I think that is where in the writing was very well rounded. இதை வந்து நீங்க கொஞ்சம் ஓவரா பண்ணியிருந்தா கூட படம் வந்து வேற மாதிரி போயிருக்கும். பட் at no point they've overplayed that hand. That's interesting. ஏன்னா it turns out to be a debutant director, and நீங்க சொன்ன I think he was an assistant director for Kana. So Okay. yeah நான் எங்கேயோ பார்த்தேன். So அந்த பேலன்ஸ் கொண்டு வரது வந்து seems so let me ask you, Hemant. I'm still not able to get the picture. I think you've done a good job without any spoilers. How would you summarize the film? நான் வந்து from a little what I read, I thought படிக்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். But from the little what I read, I think it's got a social message or something like that in the at the basis of it அப்படின்னு நான் நினச்சேன். But summarize the film maybe. Oh my god, it's very hard. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி there are several storylines. சம்மரைஸ்ன்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. ஒரு 5 மார்க் ஆன்சராகவே சொல்லிடுறேன் நான். சொல்லுங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது திஸ் இஸ் மூவி அபவுட் கிளாஸ் டிஃபரன்சஸ். ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு ரொம்ப எதர்ச்சியா யதார்த்தமா நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனை. அதாவது என்னன்னாக்க, நீங்க வந்து ஜாதியை பார்த்து ஒரு சில டிஃபரன்சியேஷன்ஸ், ஆனா அது வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு வரல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, Is that a good thing or what? it's a good thing. It's a very good Okay. thing. I'm not saying that Okay. it should be done the other way around. I'm simply saying it didn't go into the box. ஆமாண்டா திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்கடா, திருப்பி அதை பத்தி எது பேச ஆரம்பிச்சிட்டாங்கடான்னு ஒரு பாக்ஸ்ல போடாம இதை வந்து நிறைய பேர் எதுக்கு ரசிச்சிருக்காங்க across the spectrum அப்படின்னா, there is a scene where there is ஒரு 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 struggle between two characters where one person's itching to ask the other person, நீ வந்து இதை பத்தி எக்ஸ்பிளிசிட்டா வாயில பேசலனாலும் மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றத வந்து உனக்கே நீ வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றத வந்து உணர்த்தத்துக்கு ஒரு டயலாக் ஒன்று இருக்கு. அவன் என்ன சொல்லுவான், பேசிக்கலி இந்த காளி வெங்கட் கேரக்டர் பேசிக்கலி சே அவன் தம்பி மாதிரி அப்படின்னும் போது, சே தம்பி மாதிரி என்ன தம்பி மாதிரி, ஒன்று தம்பின்னு சொல்லு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அது தம்பி மாதிரின்னு சொல்றது வந்து எவ்வளோ ஒரு ஒரு போர்டன்ட் பொலிட்டிக்கல் மெசேஜ்ன்றதை வந்து ஒரு டயலாக்ல கன்வே பண்றேன். அகெயின் இதை வந்து நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா மொத்தமா சொல்லும் போது அது என்ன ஆகுதுனாக்கா, அது ரொம்ப டைல்யூட் ஆயிடுது அந்த மெசேஜ். பட் when a character is accusing another character of you also carry this thing in your heart அப்படின்னும் போது, அது வந்து it registers very well because அது directed at the character, but the larger message is understood. Whereas if you're going to go all political on something, the whole system as the whole thing, அங்க வந்து you will probably agree to that message, but you'll forget it. இங்க it is very close to the heart. Like I said, in the characters எல்லாம் வந்து they made it very likable, very relatable, and very close to your heart. So it's personal when anyone feels very hard, or like someone feels very sad or very happy. Everything is personal. So if you go through that whole emotional roller coaster, so அதுதான் இந்த படத்தோட biggest success ன்னு எனக்கு தோணுச்சு. So it has that social message. It has the message that ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து கிவ் அண்ட் டேக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம். அதாவது ஒரு சண்டைன்னு ஒன்று நடந்துச்சுனாக்க, யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு தி அதர் எக்ஸ்ட்ரீம் டு சே யூ நோ வாட் யூ ஆர் ராங், ஐ அம் ரைட், ஆர்
வைஸ் வர்சா. இது நெகோஷியேட் பண்றது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். இது வந்து நீ நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதால நான் வந்து இத பொறுத்துப்பேன். ஆனா, அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்படின்ற ஒரு ஒரு அந்த நெகோஷியேஷன் வந்து தமிழ் சினிமால வந்து நெறைய கேரக்டர்ஸ் பண்றது கிடையாது. ஒரு நெறைய கதைங்க வந்து அந்த அந்த இடம் குடுக்கறது கிடையாது. So, ம். the movie by distracting you with sports, but distracting you with social conscious themes, but distracting you with like inter-character play, இதெல்லாம் வந்து இட் லைக் ஒரே விஷயத்துல வந்து ரொம்ப நேரம் நம்ம தங்கி அதை வந்து போர் அடிக்காம ரொம்ப அழகா வந்து தேவ் டச் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மேட் இட் லைக் அ வெரி 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 ஹோல்சம் என்டர்டெய்னர். Brilliant. நீ கேட்ட Brilliant. சம்மரி Very கிட்டத்தட்ட ஒரு no. 10 மார்க் எழுதிட்டேன் நான். No, It's no. very Full hard to, marks. yeah, I புரியுது. have to put it in a nutshell, but it is a very well written movie. And how's the for to ask a basic question like how's the background music, or அதெல்லாம் வந்து does anything stand out, or is it just part of I arousing think like last six அடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை? see லாஸ்ட் 6 அடிக்கிறாங்க கூட இன்னொரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்குது. I ஓகே. thought that was very beautifully done. ஓகே. லகான்ல இருந்து நிறைய படம் பாத்தீங்கன்னாக்க அந்த கடைசி பால்ல இது கடைசி ஓவர்ல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. பட் ஐ திங்க் எங்க the movie also wins is by saying இதெல்லாம் தாண்டி வேற பெரிய விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஒரு எண்டிங் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. which is ம். அகைன் ஒரு மெச்சூரிட்டி வந்து காமிக்குது. ஒரு ஒரு ரைட்டரோட மெச்சூரிட்டி அங்கதான் உங்களுக்கு புரியுது. ஓகே, இது வந்து இஸ் நாட் சம்ஒன் அவுட் டு என்டர்டெயின் பட் சம்ஒன் ஹூ ஹேஸ் அ வெரி டீப் சென்சிபிலிட்டி அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு கன்வே தட் டு தி ஆடியன்ஸ்ன்றது வந்து அந்த 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 ஒரு கன்விக்ஷன் கிளியரா தெரியுது. ஸோ மியூசிக் இஸ் இஸ் வெரி சான் ரோல்டன் அஃப்கோர்ஸ் நம்ம புதுவால் கிடையாது. பட் இஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அந்த டென்ஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ம். அந்த எமோஷனல் ஹைஸை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இஸ் டன் அ கிரேட் ஜாப். they've also used a couple of songs to highlight each of them. So விஜயகாந்த் பத்தி ஒரு பாட்டு ஒன்று வருதுன்றது வந்து நிறைய பேர் திருப்பி திருப்பி சொல்லிருக்காங்க. ஸோ they've used two intro songs. இப்போ தினேஷ் அட்டகத்தி தினேஷ் கேரக்டருக்கு ஒரு விஜயகாந்த் சாங் ஒன்று எவ்ரி டைம் ஹி கம்ஸ் அது வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டை வச்சு எப்படிலாம் வந்து விளையாடுறாங்க அந்த கேரக்டரோட லைக் ஹிஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். அண்ட் தென் ஹரிஷ் கல்யாணோட கேரக்டருக்கு இன்னொரு ஒரு 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 சாங் வச்சு ஒன்று வச்சிருக்காங்க. அவன் வரும்போது இந்த மாதிரிலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது. தேவ் யூஸ்ட் இட் வெரி வெல் ஆக்சுவலி. வண்டர்ஃபுல். வெரி குட். அண்ட் ஐ ஆல்ஸ் நடுவில் தேவா பாட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பாட்டுல. தேவா ஓ பாட்டும் யா சொல்லுவாங்க யா நல்ல யா பாட்டு. யூஸ்வலா இளையராஜா பாட்டு விஜயகாந்த். போடுவாங்க நிறைய. ஸோ ஓ இன்ஃபேக்ட் ஓகே வெரி ஓகே. ஃபனி ஜோக். யாரோ ஒருத்தர் வந்து ராஜா ராஜா தான் அப்படின்னும் போது ராஜா ராஜா தான் பட் இந்த பாட்டு தேவா அப்படின்னு நம்ம No, இட்ஸ் this a is very a funny common, confusion. it's a common thing. Yeah, Yeah, it is yeah. a very so Yeah. கண்ணதாசன் YouTubeல எழுதின வந்து பாட்டு வந்து யூடியூப்ல வந்து இளையராஜாவின் இரவு தூங்கும் முன் கேட்கும் பாடல்கள் முதல் படம் 5 பாட்டுமே வாழ்வே மாயம்லேருந்து. டேய் அது வந்து கங்கை அமரன்யா, அது yeah, இளையராஜாவே exactly, கிடையாது. exactly. அவ்வளோ ஒரு அது ஆணித்தனமா yeah, போட்டிருப்பாங்க. அதுல இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட். ஐம் லைக் டேய் இது என்ன படம்னு கூட பார்க்காம ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி விட்டீங்க. ஸோ மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டுன்னு ஒரு அண்ணா நகர் ஆமா, படத்துல இருக்கு நினைக்கிறேன். அந்த ஆமா. அந்த பாட்டு நான் ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன் இளையராஜான்ட்டு. இளையராஜா தான். சந்திரபோஸ். Was and அதான். I was surprised to realize ஏன்னா வந்து ஏதோ பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கும்போது வாஸ் லைக் நம்ம வந்து சில சில மியூசிக் டைரக்டர் சில நோ இப்போ லிரிசிஸ்ட் ராஜா சின்ன ரோஜாவே வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம். அந்த படத்துல எல்லாமே நல்ல பாட்டு, எல்லாமே சந்திரபோஸ். ஸோ பட் இது பீப்புள் வித் சங்கர் அப்படி ஒரு கணேஷ், இருக்காரேன்னு நிறைய பேருக்கு சந்திரபோஸ், தெரியாது. சந்திரபோஸ், சங்கர் கணேஷ் இவங்கெல்லாம் வந்து தேர் ஆல் அப்படியே வந்து அப்படியே கொலைட் ஆயிட்டாங்க இளையராஜாக்குள்ள வந்து. ஆமா, ஸோ நாட் இளையராஜா பேசிக்கலி அதான் இன்னும் பிரச்சனை. அதான் 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 லைக் அதான். சம்டைம்ஸ் அந்த பாட்டு அவங்க ரொம்ப நல்லா பாட்டு பண்ணாங்கன்னாக்கா அது இது வந்து அது இளையராஜா இளையராஜா கான்ட்ரிபியூட் எஸ் ஆயிடும். யா எக்ஸாக்ட்லி. யா ஸோ யா அது அது ஒரு 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 தப்பான ஒரு கிளாஸ் ஆர் மேபி தட்ஸ் த இளையராஜாவோட தாக்கமா கூட இருக்கலாம். அதே மாதிரி யா யா. கண்ணதாசன் கூட ரைட் நிறைய பேர் ஓ நிறைய நிறைய. பாட்டு வந்து ஆக்சுவலா நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பாரு, பட்டுக்கோட்டை எஸ் எழுதியிருப்பாரு, ஆனா கண்ணதாசன் அப்படின்ட்டுவாங்க. ஸோ கரெக்ட் யா எல்லாமே யா. எல்லாம் பிகம் லைக் நல்ல பாட்டுனா நல்ல அர்த்தம் இருந்ததுனாக்க உடனே கண்ணதாசன். Anyways, ஸோ so பேக் டு it was யா. very good. Like, music was really well done. Very good, very good. No, no. Sean Roldan has a very interesting way in which he makes music. It's very Santosh Narayanan Mari. It's very grounded, and he focuses a lot on vocals. அப்படின்னு நான் நினைக்கிறேன். So back to sports movies even because I thought there was a good tangent to go.
கடைசியா நான் வந்து தமிழ்ல பார்த்த நல்ல அ இப்போ ஸ்போர்ட்ஸ் மூவினா நான் சார்பட்டா பரம்பரை தான் சொல்லுவேன் ஹேமந்த். பிகாஸ் ஐ Yeah, லவ்ட் த ஃபேக்ட் அதுலயும் வந்து அஃப்கோர்ஸ் தெர் இஸ் வெரி டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் இன்வால்வ்டு. ஒரு கிளான் விக்டரி ஆனும் அந்த மாதிரி ஒரு டிஸ்அப்ரூவிங் மதர் அதுலேருந்து எப்படி இந்த ஒரு யங் ஒரு தொழிலாளி வந்து டூ ஆர் டை மேட்ச்ல போய் இஸ் ஆல்மோஸ்ட் புஷ்ட் இன் டு இட் ஹவு டஸ் இ விக்டர். அதையுமே நான் வந்து ஐ கன்சிடர் இட் லைக் இட்ஸ் அ வெரி சிமிலர். நீங்க சொன்னதுனால எனக்கு அது மனசுல தோணுச்சு. I agree. ஃபீல்ஸ் வெரி க்ளோசர் டு தட் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவரால் இந்தியாவில் வந்து ஐ திங்க் நீங்க சொன்ன அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்துலயும் இருக்கு. ஒரு ஓகே. டிசப்ரூவ்டு ஆ பர்சன் இந்த ஓ ஃபேமிலி. இஸ் இட் ஓகே 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 ஓகே. யா எனக்கு வந்து இன்ஃபேக்ட் இறுதி சுற்று நல்லா இருந்தது. ஐ தாட் இறுதி சுற்று வாஸ் அ குட் எஃபர்ட் இன் ஐ திங்க் தமிழ். வெரி போல்ட் மூவி. அது ரொம்ப என்ன யா சொல்றது, ஒரு ஒரு சில இதெல்லாம் எக்ஸீட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் தட்ஸ் a மூவி தட் எக்ஸீடட் a lot of ஒரு கண்டிப்பா எமோஷனல் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்டில் காட் இட் ரைட் அண்ட் தென் தோணுச்சு. இட் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் மூவி. தட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லேடி ஒரு ஒரு ஃபீமேல் லீட் வந்து இததான் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லலாம்ன்றத வந்து போங்கடா நீங்களும் உங்க கிராமரும் அப்படின்ட்டு வந்து எடுத்தெறிஞ்ச ஒரு படம் அது. கரெக்ட் கரெக்ட். பட் இந்தியா லெவலில் எடுத்திங்கன்னா வந்து இன்ஃபேக்ட் சென்னை 28 வி ஹவ் டு சே இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ஃபன்னி ஸ்போர்ட்ஸ் மூவி தட் ஐ லவ்ட் சென்னை 28 இன்க்ளூடிங் த எண்ட் ஆஃப் இட் வாஸ் வெரி ஓப்பன் எண்டட் வே ஆஃப் ஃபினிஷிங் இட். பட் இந்தியா லெவலில் எடுத்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி சேஸ் யூனோ லகான் ஹேமந்த். எனக்குமே லகான் தான் நம்பர் ஒன் ஃபிலிம். பட் எனக்கு Yeah, வந்து இந்த பாக் மில்கா பாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஐ லைக் தட் ஒன். yeah. அதுக்கப்புறம் டங்கல் வாஸ் டீசென்ட் ஐ தாட். I thought it was good. ஆர் தேர் It எனி was தாட்ஸ்? nice. It ஜெர்சின்னு was ஒரு more பியூட்டிஃபுல் emotional, படம் right? நான். யா Mhm. நானியோட ஜெர்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. Jersey was கௌதம் very good. ஐ திங்க் கௌதம் சம்திங் வாட் இஸ் நேம் ஐ ஃபர்காட். இட்ஸ் அ கிரிக்கெட் ஃபிலிம். ஸோ ஐ Okay. திங்க் yeah it's a என்ன சொல்றது, it's a genre that we should conserve, we should make continue keep going. So I'm happy to see like more sports films are coming up and they're all இந்த வருஷமே 3 படம் அதுவும் இத பத்தி. I remember நம்ம வந்து மெய்யழகன் பேசின போது வந்து you were going to say something about Dhoni in Tamil conscience. So what is the deal here in this film? இதுலயும் வந்து தோனி வராரு. நம்ம வந்து Mm. என்ன சொல்றது, லைக் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது கரண்ட் Is a ஜெனரேஷன் ghost ஒரு on the top. ஒரு ஜெனரேஷன் தாண்டி லைக் இட் வாஸ் Mm. வெரி நைஸ். ஸோ நீங்க கிரிக்கெட் விளையாடிருந்தீங்கனாக்க இந்தியால, யூ வுட் ரியலி அப்ரிஷியேட் திஸ் மூவி பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இது வந்து ரொம்ப, அதாவது சென்னை 28ல எப்படின்னாக்க ஒரு ஒரு அதாவது இந்த இந்த காலனில இருக்கிற பசங்க இப்படி ஆடுவாங்கன்றது ஒரு விஷயம். பட் this is more representative from what issues it addresses, like ஏஜ் கண்டிப்பா. ஒரு ஃபேக்டர். அதாவது எங்க எங்க நாங்க விளையாடும் போது ஒருத்தர் மாமான்னு ஒருத்தர் வந்து ஒருத்தர் போலிங் போடுவார். அவர் எப்படின்னாக்க அப்படி கரெக்ட். அப்படி அப்படியே அவர் வந்து அப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு மேல இருக்கும் அவருக்கு. ஓகே, ம். அவரால் நடக்க கூட ம். முடியாது. பட் ம். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க வந்து ஸ்பின் பண்ணுவார். பால் வந்து ம். அப்படியே டாஸ் பண்ணுவார் பயங்கரமா. ம். டாஸ் பண்ணி அழகா வந்து என்ன சொல்றது, அடிக்கிற மாதிரியே இருக்கும். ம். பால போட்டா இது வந்து நம்ம விடவே கூடாதுடா, அடிச்சே ஆகணும். ஆனா இன்வேரியபிலி யூ லூஸ் யுவர் விக்கெட். ஓகே. அந்த அந்த ஒரு டைகாட்டமி வந்து இந்த படத்துல வந்து நெறைய அது மாரி, லைக் அதாவது வயசாயிடுச்சுனாக்க கிரிக்கெட்ட யாரும் நிறுத்த போறதில்ல. ஓகே. அது பேஷன் இஸ் யாருமே இல்ல. நீங்க சொன்ன அதே மாரி எங்களோட ரோட்லயும் ராதா அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஸ்பின் போட்டார்னா, ஹி ஹாஸ் அ வெரி யூனிக் எபிலிட்டி. அவருக்கு எப்படி அந்த ஸ்பின் வருதுன்னே தெரியாது. நீங்க நல்லா ஏறி போய் இத அடிக்கிறோம்னு நெனச்சீங்கன்னா, அது எங்கேயோ போய் பின்னாடி விக்கெட் அவுட் எய்தர் போல்ட் ஆயிடுங்க, இல்ல ஸ்டம்ப் பண்ணிடுவாங்க. யாஹ்! ஸோ பட் நாங்க வந்து நம்ம பர்ஷாக்கம் வந்தபோது வி யூஸ்ட் டு கோ டு திஸ் கிரவுண்ட் கால் ஐயப்பா கிரவுண்டுன்னு. டஃப்டன் கிட்ட இருக்கு. அங்க போனீங்கன்னா, ஒரு சின்ன கிரவுண்ட் ஹேமந்த். அதுல ஒரு 25 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. 25 மேட்ச் நடந்துட்டு இருக்கும். யார் யாஹ்! பால் யார் மேல அடிக்கும் தெரியாது. எங்க நம்ம யாஹ்! வி ஆர் ஓவர்லாப்பிங் த அடுத்த இவன் தெரியாது. நீங்க சொல்ற மாரி ஃப்ளட் லைட். ஆனா நான் சொல்றது அப்போ ஃப்ளட் லைட் இஸ் பேசிக்கலி டியூப் லைட். அந்த கரெக்ட். கிரவுண்ட்ல போட்டுக்கிற ஏதோ டியூப் ஒரு லைட். லைட்ல ஆமா. அது ஸோ இல்ல இல்ல வெளிச்சம் அதான் இருக்கணும். சொல்றேன். அவ்வளவுதான். அதான் வெளிச்சம் இருக்கணும் அவ்வளவுதான். ஸோ அங்க பெட் மேட்ச் ரூ. 1 இல்ல ரூ. 2 முடிஞ்சதுன்னா வரும்போது வர வழியில ஐஸ் குச்சி எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த பணம் தீந்து போயிடும். யாஹ்! வின் பண்ணா. இல்லைன்னா அப்படியே பசியோட வீட்டுக்கு போய் எப்படாப்பா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நடந்து வருவோம். ஸோ அவ்வளவுதான். See that is அந்த அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கு. அண்ட் தி எலிமெண்ட் அபவுட் லைக் ஜெனரேஷனல் டிஃபரன்சஸ். ஸோ அந்த ஜெனரேஷனல் டிஃபரன்ஸ் தான் வந்து இங்க வந்து தோனி இஸ். ஸோ இவன் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் கல்யாண் கேரக்டர் வந்து ஹி ஹாஸ் லைக் தோனி பெயிண்டட் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ்.
and he's willing to change the color of the house for his girlfriend. இதெல்லாம் வந்து Oh. ஸோ தோனியை வந்து விட்டு கொடுக்கறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தி அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். கர்ணன் வந்து அந்த கவசத்தை கைட்டு கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்ன்றது வந்து லைக் தட்ஸ் வாட் ஐம் சேயிங். தோனி கான்ஷியஸ்னஸ் இன் தி தமிழ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஹைலைட்டட் இன் மெனி மூவிஸ். பட் இந்த படத்துல வந்து தேவ் ட்ரை டு யூஸ் இட் அ லாட் பிகாஸ் கிரிக்கெட் அஃப்கோர்ஸ் யூ கான்ட் அவாய்ட். கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அந்த எல்லோ ஜெர்சி வந்து நீங்க அவாய்டே பண்ண முடியாது. So, talking about cast, Harish Kalyan seems to be picking really good films. Hemant. அதாவது Parking. I can remember Parking. I Dharala was going to Prabhu say was that. decent. Sorry? Dharala Prabhu was very decent. Oh, okay. ரொம்ப நாள் முன்னாடி வந்த படம். But அது ஓம் மனப்பன்னேனி who acted was a decent film. Parking was fantastic. அது last year, Yeah, yeah. unfortunately, it came towards the end of the year. அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. டிசம்பர்ல வந்தா படம் அது ஓடுறது இல்லை சரியா, or like it doesn't get enough play with the அதுக்குள்ள audience. எல்லாரும் டாப் 5 டாப் 10 எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. So I think it gets missed ன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலனாக்கா அதை அழுத்தி விட்டுறாங்க. பட் it was like this is very close to that, right? அதாவது two people who don't see to eye to eye, people, regular people, நீங்க வந்து under the right circumstances they probably have would make great friends. But ரெண்டு generation people that do not see eye to eye, they meet under the wrong circumstance, and then things only go sideways, and how it affects their personal lives. என்றது வந்து பார்க்கிங்கே தான் கிட்டத்தட்ட இது ஆன் த கிரிக்கெட் கிரவுண்ட். இது வந்து நம்ம பார்க்கிங் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னாக்க இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஐயப்பனும் கோஷியும். அதுவும் கிட்டத்தட்ட இதே தீம் தான். பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். அந்த படம் வந்து என்ன சொல்றது, ரொம்ப இன்டென்ஸ். அது they've inserted a lot of humor and emotional elements which makes it, that's what makes it more wholesome. நம்ம திருப்பி wholesome சொல்றது காரணம் அதுதான். Wonderful. All right, any final thoughts? No, I think it was like ஒரே நேரத்துல எல்லா படத்தையும் வந்து மொத்தமா இருக்கிறது வந்து இட்ஸ் அன்ஃபேர்னு எனக்கு தோணுச்சு. லைக் we saw இதுவும் மெய்யழகனும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே வந்துச்சு. So I somehow felt Labbar Pandu would be impacted by Mayaragan if Mayaragan did well, but I think Mayaragan வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இப்பயோ அப்பயோன்ற மாதிரி divided is coming back, which is another I'm happy for Labbar Pandu. Okay, I'll catch it when it நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் வரணும். நிறைய படம் வரதுன்றதை விட இது மாதிரி சில நல்ல படம் வந்தா it does more justice to the sports genre. Oh yeah, and welcome any good debutant. So yeah. All right, I will catch it in OTT. அடுத்த ரிவ்யூல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.